அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி, மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றி விரிவாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மத்திய அரசின் சலுகைகள் குறித்த தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்து தற்போது மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் சம்பளம் மாற்றியமைக்கப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை அகவிலைப்படி உயர்வினை அரசு வழங்குகிறது. ஜனவரி மாதத்தில் ஒரு அகவிலைப்படி உயர்வும் மற்றும் ஜூலை மாதத்தில் ஒரு அகவிலைப்படி உயர்வும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் மார்ச் மாதத்தில் அமைச்சரவை கூட்டம் நடக்க வாய்ப்புள்ளதாகும். அதில் அகவிலைப்படி பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி ஜனவரி 2026 அகவிலைப்படி உயர்வு 2% முதல் 3% வரை உயரக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது 58% இருக்கக்கூடிய அகவிலைப்படி 2% உயர்த்தப்பட்டால் 60% ஆகும். அடிப்படை சம்பளம் 40,000 ரூபாயாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 24,000 ரூபாய் அகவிலைப்படியாக கிடைக்கும். அதுவும் ஜனவரி முதல் கணக்கிடப்பட்டு அரியர் தொகையும் கணக்கில் வர வைக்கப்படும். இதற்கிடையே 8வது சம்பள கமிஷன் தனது பணிகளை தொடங்கியுள்ளது. பல்வேறு துறை அமைச்சகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அரசு ஊழியர்களுக்கான யூனியன்களும் 3 என்ற பிட்பேன் ஃபேக்டரை கொண்டு சம்பள உயர்வை கணக்கிட வேண்டும். குடும்ப அலகினை 3 என்பதில் இருந்து 5 உயர்த்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்துள்ளன. இந்த கோரிக்கைகளை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகும். இதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.